அனைவருக்கும் வணக்கம். உலகில் ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். மேலும் குழந்தை வரம் வேண்டி நிற்கும் சகோதர சகோதரிகளுக்கு அனைவருக்கும் கூடிய விரைவில் குழந்தை வரம் கிடைக்க மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்ம கொண்டாடுறது அது. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பஞ்சாங்கம் வாசிப்பாங்க. தமிழகத்தில் இது ஒரு வழக்கமாக இருக்குது. அதே மாதிரி தான் தெலுங்கு புத்தாண்டுலேயே ராமாயண சொற்பொழிவு கேட்குறது ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மக்களோட வழக்கம்னு சொல்கிறாங்க. ராமாயணத்தில் தெரிஞ்ச வரலாற்றை நம்ம கேட்குறத காட்டிலும் தெரியாத சம்பவங்களை கேட்குறது வித்தியாசமாகவும் ஒரு இனிமையாகவும் இருக்கும். ராமன் சிவதனுசு வில்லை ஒடிச்சு ஜனககுமாரி சீதையை மனம் முடித்தது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. அவரோட தந்தையை 3 திருமணம் முடித்தவர். அத்தனை மூத்த மனைவிகளையும் சம்மதத்தோடு நடந்திருக்கு. அதாவது கல்யாணம் முடித்து ஒவ்வொரு கல்யாணத்தையும் ஒவ்வொரு மனைவியோட சம்மதத்தோடு தான் முடிச்சிருக்காரு. காரணம், முதல் 2 மனைவிக்குமே குழந்தை பாக்கியம் கிடையாது. அரசங்குல வழக்கப்படி அடுத்த நாடால வாரிசு வேணும் அப்படின்றதுனால அந்த காலத்தில் அனுமதிக்கப்பட்டாங்க. தசரத முதல் மனைவி கோசலை. நம்ம ஊரில் குத்தாலம், பாபநாசம், மதுரை வீரன் அப்படின்னு பேர் வைக்கிற மாதிரி குழந்தைகளுக்கு வைப்பாங்க இல்லையா, அதே மாதிரி தான் கோசலன்ற பெயரை அவங்களோட ஊர் பெயரே வச்சுருக்காங்க. கோசல தேசம்ன்றது அவங்களோட ஊர் பேர். இன்றைய வழக்கப்படி அந்த ஊரோட பேர் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம் வடகிழக்கு அவாத் என்ற ஊரை சுற்றி இருக்கும் பகுதின்னு சொல்கிறாங்க. தசரதரின் புகழை அறிந்த ராவணன் அவரோட வீரம் மீது பொறாமப்பட்டு தனக்கு கப்பம் கட்டும்படி உத்தரவு கேட்டிருக்காரு. தசரதர் தன் பானங்களை தொடுத்து இலங்கையில் யாருமே வெளியேற முடியாதபடி செஞ்சிட்டாரு. தோற்று போன ராவணன் இவரை இப்படி விட்டோம்னா நம்மளுக்கு ஆபத்து, அதனால் இவருக்கு பிறக்க போகும் குழந்தை இதை விட வீரமிக்கவனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு குழந்தை பாக்கியமே பிறக்கக்கூடாது அப்படின்ட்டு வரத்தை பிரம்மாட்ட வாங்கிட்டாரு. அதனால் தசரருக்கு யாரும் பெண் கொடுக்க விட முடியாதபடியும் செஞ்சார். இதையடுத்து அயோத்தி அருகில் உள்ள கோசல் நாட்டு சேர்ந்த கோசலையை தசரதர் திருமணம் செஞ்ச தகவல் இருந்துச்சு. அவங்கள கடத்தி பெட்டிக்குள்ளே வச்சு ஆற்றில் மிதக்க விட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு இடத்துல கரை ஒதுங்கிய பெட்டியை அயோத்தி அமைச்சரான சுமந்திரர் கண்டெடுத்து கோசலையை காப்பாற்றினார். அத்துடன் அவளோட தந்தைகிட்ட பேசி தசரருக்கு திருமணம் செஞ்சு வச்சார். ராவணன் பெற்ற வரத்தின்படி அவர்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்றப்ப காசி மன்னர் மகளான சுமித்திரை மூத்தவள் அனுமதியோட திருமணம் முடிச்சு வச்சாங்க. 2வது அப்புறம் அவங்களுக்கும் குழந்தை கிடையாது. ஒரு முறை கேகய நாட்டு சென்ற தசரர் அந்நாட்டு இளவரசி கைகையை பார்த்ததும், கேகயம் என்பது தற்போதைய பாகிஸ்தான் அல்லது ஆப்கானிஸ்தானோட ஒட்டி இருக்கும் ஒரு பகுதின்னு சொல்லுவாங்க. நம்மளோட தேசம் பாரத கண்டமாக பிளவுபடாமல் இருந்தப்ப அப்படி சொல்லியிருக்காங்க. கைகையோட தந்தை தன் மகளுக்கு பிறக்கும் பிள்ளைக்கு தான் பட்டம் சூட்ட வேண்டும் அப்படின்னு நிபந்தனை விதிக்க அனைவருமே ஏற்றுக்கொண்டாங்க. ஆக கைகைக்கு தசரருக்கு திருமணம் முடிஞ்சு யாருக்கும் குழந்தை இல்லை. இந்த நிலையில் தான் சிங்கருக்கு முனிவருக்கு புத்திர காமேஷ்டி யாகம் நடத்தி அனைவருக்கும் குழந்தை வரை பெற்றாங்க அப்படின்றது தெலுங்கானா மாவட்டத்தோட ஒரு வரலாறு அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி வரலாறு, இந்த மாதிரி தகவலில் இந்த நாளில் தெரிஞ்சுக்கிறது எல்லாருக்குமே ஒரு புண்ணியம் தானே நினைக்கிறேன் நான். அனைவருக்கும் நன்றி.